இன்னைக்கான மினி vlog பார்க்கலாமா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு நிறைய காய்கறி போட்டு வெஜ் நூடுல்ஸ். இதே காய்கறியை பொரியலாக பண்ணி கொடுத்தா சாப்பிட வைக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் நூடுல்ஸ் சாண்ட்விச்னு கொடுக்கும்போது சத்தமே இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. எனக்கு என்னமோ பாஸ்தாக்கு நூடுல்ஸ் பெட்டர் ஆப்ஷனாக தெரியும். முதல்ல தாளிக்கும் போதும் கடைசியில் முடிக்கும் போதும் பட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டா நூடுல்ஸ் ரொம்ப நேரம் பணிவாகவே இருக்கும். எல்லாமே செய்வேன், பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். நமக்கு டேஸ்ட் பார்க்குற மாதிரி தான். ஃபுல்லாக அதுவேலாம் செட் ஆகாது. உளுந்து மிக்ஸ் பவுடர் எப்போதுமே கையில் ஸ்டாக் இருக்கும். அதுவும் கருப்பு உளுந்து மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கருப்பு உளுந்து கூட ஏதாச்சும் 2-3 பொருளை மாற்றி மாற்றி போட்டு அரைச்சி வச்சுப்பேன். அப்போ தான் டேஸ்ட்டு மாறும்னு. வாங்கிட்டு வந்து நல்லா 2-3 தண்ணியில் அலசி அதை வடிகட்டி காய வச்சு தான் வறுத்து அரைக்கணும். நம்ம டைரெக்டாக வாங்கி அப்படியே வறுத்து அரைக்கக்கூடாது. அதில் ஏதாச்சும் தூசி மண் கண்டிப்பாக இருக்கும். அதை வெயிலில் காய வச்சு இவன்ட்டேருந்து பாதுகாக்க உட்காந்துருக்கேன். ஆசிரியரும் அரிஷானும் முழங்காலத்தையே கார் ஓட்டி தான் நான் பார்த்துருக்கேன். இவனோட கண்டுபிடிப்பை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இங்கே நமக்கு வாரத்தில் ஒரு நாள் வழக்கத்தில் மாறாத ஒன்றுனா சாம்பார். எல்லாருக்குமே நோ அப்ஜெக்ஷன். சில பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. நீங்கள் வைக்கிற மாதிரி தான் நானும் வைப்பேன்னு நினைக்கிறேன். 2-3 மெத்தட் செய்வேன். ஒன்று மட்டும் இங்கே காட்டுறேன். சாம்பார் மற்ற ரெசிபி மாதிரி கிடையாது. டேஸ்ட்டுக்கு முன்னாடி டெக்ஸ்டர் தான் போய் நிற்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் பருப்பு காய் தனித்தனியாக தான் வேக வைப்பேன். பிள்ளைக்காக கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துப்பேன். குக்கரில் ஊற வச்சுருந்த பருப்பு கூட மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், பூண்டு, தக்காளி. பிள்ளைக்கும் பருப்பு கொடுப்பேனா, அதனால் உப்பும் இதில் கொஞ்சமாக சேர்த்துப்பேன். அது கூட சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் தனியாக வேக வச்சுருவேன். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடணும். அடுத்து காய்கறி மூழ்கிற வரைக்கும் தண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கொதி விட்டுடலாம். நம்ம சேர்க்குற ஒரு காய்க்கு தகுந்த மாதிரி சாம்பாரோட டேஸ்ட்டு மாறும் இல்லையா? எனக்கு எப்போதுமே கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் இது தான் ஆல் டைம் ஃபேவரட். உங்களுக்கு எந்த சாம்பார் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேக வச்சுருந்த பருப்பு நல்லா 3/4 கடையணும். ரொம்ப கடைஞ்சிடக்கூடாது. ஒன்று பருப்பு அங்கங்கே தெரியணும். பிள்ளைக்கு தனியாக பூண்டு பருப்புன்னு எடுத்து வச்சுட்டு மீதி பருப்பை காய்கறியோடு சேர்த்து விட்டுட்டேன். எந்த ரெசிப்பியும் கடைசியாக தாளிக்கும் போது அதோட டேஸ்ட்டே தனி தான். தாளிக்கும் போது எண்ணெய், நெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு கருவிடகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, மிளகாய் தூள் போட்டால் அவ்வளோதான். நான் அதிகமாக புளி சேர்த்து சாம்பார் வைக்க மாட்டேன். அது கருத்து போன மாதிரி இருக்குமா, அதனால் கடைசியாக அரை முடி எலுமிச்சப்பழ சாரும் கை நிறைய கொத்தமல்லி இலையும் போட்டு இறக்கிடுவேன். நான் சொன்ன மாதிரி சாம்பாருக்கு டேஸ்ட்டுக்கு முன்னாடி டெக்ஸ்டர் தான் ரொம்ப முக்கியம். நான் 2-3 மெத்தடில் செய்வேன். ஆனால் அப்படி இப்படி போட்டு செஞ்சாலும் எப்படியும் நல்லா வந்துடும். சைட் டிஷ்க்கு பொரிச்ச கறி, பீட்ரூட் பொரியல், அப்புறம் நேற்று வச்ச வாழைப்பூ இருந்துச்சு. அதையுமே வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.